வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் 15 அம்ச திட்டம் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவிக்கிறார். ஹார்முஸ் நீரிணையில் மன உளைச்சல், உடல் சோர்வுடன் சிக்கி தவிக்கும் 20,000 மாலுமிகள். மட்டக்களப்பு அதிர்ச்சி, திருடப்பட்ட நகைகளில் சொகுசு வாழ்க்கை, கைதானவர்களின் பகீர் வாக்குமூலம். 26வது நாளாக தொடரும் போர் பதற்றம். ஈரான் வெளியிட்ட அதிரடி தகவல். பங்களாதேஷில் கோர விபத்து, 16 பேர் பலி, பலர் மாயம். ஹார்முஸ் நீரிணையால் கதிகலங்கி நிற்கும் சர்வதேசம், பாரிய யுக்தியை கையாளும் சீனா. ஈரானுக்கு அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை. மின் கட்டணம் உயர்ந்தால் பாரிய போராட்டம் வெடி. மொட்டு கட்சி பகிரங்க எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையில் கட்டணம் வசூலிக்க தீர்மானித்துள்ள ஈரான். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முன்மொழிந்ததாக கூறப்படும் 15 அம்ச சமாதான திட்டத்தை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உடனடியாக நிராகரிக்கவில்லை. எனினும் அந்த திட்டம் குறித்து ஈரானின் உத்தியபூர்வ நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் இன்னும் தெளிவற்ற தன்மை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கருத்து வெளியிட்ட அவர், அமைதி பேச்சுவார்த்தைக்காய் சிலர் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்டதோடு அவை ஒரு சில இடங்களில் 15 அம்ச திட்டம் என்று அழைக்கப்படுவதையும் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். ஹார்முஸ் நீரிணையில் தற்போது நிலவும் சூழல் உலகளாவிய கப்பலில் போக்குவரத்து துறைக்கு ஒரு சவாலாய் மாறியுள்ளதாக சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஆர்சனியோ டொமிகுவேஸ் தெரிவித்தார். சுமார் 20,000 மாலுமிகள் ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியிருப்பதோடு 20,000 கப்பல்கள் அங்கிருந்து நகர முடியாமல் முடங்கி கிடப்பதாக அல் ஜசீரா ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டார். இந்த கப்பல் நீண்ட காலம் அங்கு தங்கியிருப்பதால் மாலுமிகள் கடும் மன உளைச்சலுக்கும் உடல் ரீதியான சோர்வுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் ராணுவ தாக்குதல்களால் ஏற்பட்ட போர்ச்சூழல் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தியோகபூர்வ சீன விஜயம் மீண்டும் ஒருமுறை ஒத்திவைக்கப்படுவதாக வெள்ளை மாளிகை தெரிவிக்கிறது. முன்னதாக எதிர்வரும் 31ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்டிருந்த இந்த விஜயம் தற்போது மே மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் இறுதியில் ஓரளவு தணிந்திருந்த வர்த்தக போர் மற்றும் வரி விதிப்பு விவகாரங்கள் குறித்து சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் நேரடியாக கலந்துரையாடுவது இந்த விஜயத்தின் பிரதான நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் பெண்களை ஏமாற்றி கடத்தி கொலை செய்தமை தொடர்பில் கைதான சந்தேக நபர்களிடமிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் மாதாந்த தவணை கட்டண அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான முற்பணத்தை திருடப்பட்ட நகைகளை விற்பனை செய்து செலுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சுமார் 19 பவுன் தங்க நகைகளை சந்தேக நபர்கள் திருடியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதை சுமார் 50 லட்சம் ரூபாவுக்கு அவர்கள் விற்பனை செய்துள்ளனர். முதற்கட்டமாக நகைகளை அடகு வைத்த பின்னர் அவற்றை மீட்டு விற்பனை செய்துள்ளதாக சந்தேக நபர்கள் காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் தீவிரமடைந்துள்ள சூழலில் இஸ்ரேலில் உள்ள முக்கிய நகரங்கள் மற்றும் அமெரிக்க துருப்புக்கள் தங்கியுள்ள ராணுவ தளங்கள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஹைஃபா மற்றும் டிமோனா உள்ளிட்ட இஸ்ரேலின் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏவுகணைகள் தாக்கப்பட்டுள்ளதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. பங்களாதேஷில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சிக்கி 16 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பேருந்து வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள ஆற்றுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த மேலும் பலர் காணாமல் போயுள்ளதோடு அவர்களை தேடும் பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் மூண்டு உலகம் ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுமா என்று அஞ்சிக் கொண்டிருக்கும் வேளை சீனா சத்தமில்லாமல் பாரிய எரிசக்தி புரட்சியை செய்து வருகிறது. எண்ணெய் விநியோக தடைகளால் தன்னுடைய நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்புகளை முற்றிலும் நீக்க சூப்பர் கிரிட் என்ற திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. உலக நாடுகள் கச்சா எண்ணெய்க்காய் வளைகுடா நாடுகளை நம்பியிருக்கும் நிலையில் சீனா தனது முழு பொருளாதாரத்தையும் மின்மயமாக்கல் மூலம் மாற்றியமைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சீனாவின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் உள்ள நிலக்கரி, காற்று மற்றும் சூரிய சக்தியை தொழிற்சாலைகள் நிறைந்த கிழக்கு கடற்கரை பகுதிகளுக்கு கொண்டு செல்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமுள்ள மின்சார நெடுஞ்சாலைகளை சீனா அமைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று வெள்ளை மாளிகை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அமைதியை விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் தற்போதைய யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள தவறினால் இதற்கு முன்னர் எப்போதும் கண்டிராத வகையில் தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் தெரிவித்தார். ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்காக 15 நிபந்தனைகள் அடங்கிய போர் நிறுத்த முன்மொழிவை அதிபர் ஜனாதிபதி நேற்று வெளியிட்டார். இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே போர் நிறுத்தத்துக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த முன்மொழிவுகளை நிராகரித்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என்று தெரிவித்தார். அமெரிக்க மத்தியஸ்தர்கள் ஊடாக பல்வேறுபட்ட செய்திகளை அனுப்பினாலும் ஈரானுக்கு தேவையானது நிரந்தர தீர்வு என்று அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசின் முறையற்ற நிர்வாகம் மற்றும் ஊழல்களால் ஏற்பட்ட நட்டத்தை மக்கள் மீது சுமத்த இடமளிக்க முடியாது. அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்த நடவடிக்கை எடுத்தால் எதிராக மக்களை திரட்டி போராட தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் உள்ள கட்சி தலைமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் டி. வி. சாணக்க இது தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை குறைவாக காணப்படும் நிலையில் இலங்கைக்குரிய எரிபொருள் வந்தடைய முன்னரே நாட்டில் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. போர்ச்சூழலை காரணம் காட்டி 20 நாட்கள் வரை விலை மெனு கோரப்படாதால் தனியார் நிறுவனங்களை விட 1 லிட்டர் எரிபொருளுக்கு 80 ரூபாய் மேலதிகமாக செலுத்தி அரசு எரிபொருளை வாங்கியுள்ளது. இதன் மூலம் நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பாரிய லாபம் தட்டி பறிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்ற ஊழல் காரணமாக 150 மெகாவாட் மின்சார இழப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்த இழப்பை ஈடுகட்ட வேண்டுமானால் இலங்கையில் உள்ள சுமார் 60 லட்சம் வீடுகளிலும் தலா 3 மின் விளக்குகள் வீதம் மொத்தம் 1.8 கோடி மின் விளக்குகளை ஒரு நாள் முழுவதும் அணைத்து வைக்க வேண்டும். இவ்வாறான ஊழல்களால் ஏற்படும் நட்டத்தை மக்கள் மீது சுமத்தினால் ஊழலில் ஈடுபட்டவர்களிடமிருந்து அந்த பணத்தை அரசாங்கம் அறவிட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் போர் தொடரும் நிலையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பலிடம் கட்டணம் வசூலிப்பதற்காக சட்டங்களை இயற்றுவதற்காக ஈரான் நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கான சட்டமூலம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டதோடு விரைவில் சட்டத்துறையால் அது இறுதி செய்யப்படும் என ஈரான் நாடாளுமன்றத்தில் சிவில் விவகார குழுவின் தலைவரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகின. இந்த திட்டத்தின்படி ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஈரான் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார். இது ஒரு சாதாரண நடைமுறை என்று தெரிவித்த அவர் ஏனைய போக்குவரத்து வழிகளைப் போல ஒரு நாட்டின் ஊடாக பொருட்கள் கொண்டு செல்லப்படும் போது வரி செலுத்தப்படுவது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் ராணுவ தாக்குதல்களால் ஏற்பட்ட போர்ச்சூழல் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் உத்தியோகபூர்வ சீன விஜயம் மீண்டும் ஒருமுறை ஒத்திவைக்கப்படுவதாக வெள்ளை மாளிகை தெரிவிக்கிறது. முன்னதாக எதிர்வரும் 31ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்டிருந்த இந்த விஜயம் தற்போது மே மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் இறுதியில் ஓரளவு தனித்திருந்த வர்த்தக போர் மற்றும் வரி விதிப்பு விவகாரங்கள் குறித்து சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் நேரடியாக கலந்துரையாடுவது இந்த விஜயத்தின் பிரதான நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் தீவிரமடைந்துள்ள சூழலில் இஸ்ரேலில் உள்ள முக்கிய நகரங்கள் மற்றும் அமெரிக்க துருப்புக்கள் தங்கியுள்ள ராணுவ தளங்கள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஹைஃபா மற்றும் டிமோனா உள்ளிட்ட இஸ்ரேலின் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏவுகணைகள் தாக்கப்பட்டுள்ளதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான்
ஈரான் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று வெள்ளை மாளிகை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அமைதியை விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் தற்போதைய யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள தவறினால் இதற்கு முன்னர் எப்போதும் கண்டிராத வகையில் தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் தெரிவித்தார். ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்காக 15 நிபந்தனைகள் அடங்கிய போர் நிறுத்த முன்மொழிவை அதிபர் ஜனாதிபதி நேற்று வெளியிட்டார். இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே போர் நிறுத்தத்துக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த முன்மொழிவுகளை நிராகரித்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என்று தெரிவித்தார். அமெரிக்க மத்தியஸ்தர்கள் ஊடாக பல்வேறுபட்ட செய்திகளை அனுப்பினாலும் ஈரானுக்கு தேவையானது நிரந்தர தீர்வு என்று அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.